ஓம் பரமபுருஷாய வித்மகி பாபஹராய தீமகி தன்னோ கல்கி பிரச்சோதயாத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கல்கி ஜெயந்தி மற்றும் சந்திர தரிசன நாள். கலியுகம் என்று சொல்லப்படும் தற்போது நடந்து வரும் யுகத்தில் மகாவிஷ்ணு எடுக்க போகும் 10வது அவதாரம் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவான் கிருஷ்ணர் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நாட்டுவதற்காக யுகம் தோறும் நான் அவதரிப்பேன்னு பகவத்கீதையில கூறியுள்ளார். அதன்படி தர்மத்தை காப்பதற்காகவும் பக்தியை நிலைநாட்டுவதற்காகவும் மகாவிஷ்ணு இதுவரை 9 அவதாரங்கள் எடுத்துள்ளார். கலியுகத்தின் முடிவில் மகாவிஷ்ணு எடுக்க போகும் 10வது அவதாரம் கல்கி அவதாரம். அதாவது தீமைகள் தலை தூக்கி மக்கள் அவதிக்குள்ளாகும் பொழுது ஒரு வெள்ளை குதிரையில் பெரிய வாளோடு மக்களை காக்க மகாவிஷ்ணு ஸ்ரீ கல்கியின் வடிவில் அவதரிப்பார் என்று ஸ்கந்த புராணத்தின் 10வது அத்தியாயத்திலும் அக்னி புராணம் 16வது அத்தியாயத்தில் கல்கி அவதாரம் வில் அம்பு ஏந்திய குதிரை வீரனாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் செய்யும் பாபங்களை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே கல்கி ஜெயந்தி கொண்டாடுவதன் நோக்கம். சத்யுகத்தில் பகவான் கிருஷ்ணர் தனது மனித உடலை விட்டு வைகுண்டம் சென்ற போதே கலியுகம் துவங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பூமியில் அதர்மம் தலை தூக்க துவங்கிவிட்டது. அதனால் நாம் செய்த பாபங்களுக்கு திருமாலிடம் மன்னிப்பு கேட்டு வழியில்லாத மரணம் பிறப்பில்லா வாழ்வு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாம் இந்த நன்னாளில் கல்கி புராணத்தில் உள்ள கல்கி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இயன்றவர்கள் இந்த நன்னாளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீ ஹரி ஸ்தோத்திரம், பகவத்கீதை போன்றவற்றையும் பாராயணம் செய்து நன்மைகள் பெறலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து பலன் பெறலாம். கல்கி அவதாரம் செய்த நாள் கல்கி ஜெயந்தின்னு பார்த்தோம். கல்கி அவதாரம் நிகழ்ந்தால்தானே அதனை ஜெயந்தியாக கொண்டாட முடியும். கல்கியோ கலியுகத்தின் இறுதியில் தான் பிறப்பெடுப்பார், அவதரிப்பார். இப்படி இருக்கும்போது கல்கி ஜெயந்தியை எப்படி குறிப்பிட முடியும் அப்படின்ற கேள்வி எழலாம். யுகங்கள் 4 வகைப்படும். அவை கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4ம் சேர்ந்தது சதுர்யுகம். பல சதுர்யுகங்கள் உள்ளதால் ஒவ்வொரு சதுர்யுகமும் முடிந்து முதல் யுகமான கிருத்தயுகம் தோன்றுவதற்காக கல்கி பல சதுர்யுகங்களில் பல முறை அவதாரம் எடுத்துள்ளார். இதற்கு முன் சதுர்யுகத்தில் கல்கி அவதாரம் எடுத்த நன்னாளே கல்கி ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த நன்னாள் அயராது முயற்சி செய்தும் இலக்கை அடைய முடியாதவர்கள் இந்த கல்கி ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்தால் அவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம இந்த நன்னாள்ல கல்கி புராணத்துல உள்ள கல்கி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ கல்கி ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமக. சுஷாந்தோ வாச்ச. ஜய ஹரே மராதீஷ சேவிதம் தவ பதாம்புஜம் பூரிபூஷணம் குரு மமாக்ரதः சாது சத்கிருதம் த்யஜ மகாமதே மோகமாத்மனः தவ வபுர்ஜகத் ரூப சம்பதா விரச்சிதம் சதாம் மானசே ஸ்திதம் ரதிபதேர்மணோ மோகதாயகம் குரு விசேஷ்டிதம் காமலம்படம் தவ யசோ ஜகச்சோகநாசகம் மிருதுகதாமிருதம் பிரீதிதாயகம் ஸ்மிதசுதோக்ஷிதம் சந்திரவன்முகம் தவ கரோத்யலம் லோகமங்களம் மம பதிஸ்த்வயம் சர்வதுர்ஜயோ யதி தவா பிரியம் கர்மணாச்சரேத் ஜஹி ததாத்மனः சத்ருமுத்யதம் குரு கிருபான்ன சேதீத்ருகீஸ்வரः மகதகம் யுதம் பஞ்சமாத்ரயா பிரகிருதிஜாயயா நிர்மிதம் வபுः தவ நிரீக்ஷணால் லீலயா ஜகத்ஸ்திதிலயோதயம் பிரம்ம கல்பிதம் பூவியன்மருத்வாரி தேஜசாம் ராஷிபிஷ் ஷரீரேந்திரியாஸ்ரிதைः त्रिगुणया स्वया मायया विभो कुरु कृपां भवेत् सेवनार्थिनां तव गुणालयं नाम पावनं कलिमलापहं कीर्तयन्ति ये भवभयक्षयं तापतापिता मुहुरहो जना संसरन्ति नो तव जनुस्सतां मानवर्धनं जिनकुलक्षयं देवपालकं कृतयुगार्पकं धर्मपूरकं कलिकुलान्तकं शन्तनोतु मे मम गृहं पति पुत्रनप्तृकं गचरतैर्ध्वजैश्चामरैर्धनैः मणिवरासनं सत्कृतिं विना तव पदाब्जयो शोभयन्ति किम्
तव जगद्वपुः सुन्दरस्मितं मुखमनिन्दितं सुन्दरत्विषं यदि न मे प्रियं वल्गुचेष्टितं परिकरोत्यहो मृत्युरस्त्विह हयवर भयकर कर कर शरण कर तरवर शरदश बलदमन जय हत परबर भववर्णाशन शशधर शत समरस बर मदन इति श्रीकल्की पुराणे सुशान्ताकृतं श्रीकल्की स्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्. இன்று மூன்றாம் பிறை சந்திர தரிசனம். மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் தனது முடிமேல் அணிந்திருக்கிறார். அதனால் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியையே நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். இந்த சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக, ஸ்ரீ சந்திரசேகராய நமக, ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா போற்றி போற்றி என்று உச்சரித்தால் மனம் அமைதியடையும், மன வலிமை உண்டாகும். இன்று நாம் சந்திர தரிசனம் செய்யும் போது இந்த சந்திர காயத்ரியும் சந்திர ஸ்துதியும் சொல்லலாம். சந்திர காயத்ரி: ஓம் பத்மத்வஜாய வித்மஹி ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோமः பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மஹி ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோமः பிரச்சோதயாத். சந்திரன் ஸ்லோகம்: எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய் சந்திரா போற்றி, சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று சொல்லி வணங்கலாம். இதன் மூலம் சங்கடங்கள் தீரும், மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி தெளிவடையும். அத்துடன் நாம் மார்க்கண்டேய ரிஷி இயற்றிய ஸ்ரீ சந்திரசேகர அஷ்டக ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்யலாம். இந்த அஷ்டகத்தை சொல்பவர் கேட்பவர்க்கு மரண பயம் இருக்காது. இது ஆயுள் ஆரோக்கியம் தரவல்லது. அகால மரணம் மற்றும் கஷ்டங்கள் வராமல் தவிர்க்கப்படும். துன்பங்கள் மற்றும் துக்கங்களிலிருந்து விடுபடுவார்கள். மேலும் அவர்கள் தனம், தானியம் மற்றும் அனைத்து செல்வங்களுடன் முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை பெறுவர். சந்திரசேகர பகவான் அவருக்கு இக்கப்பர சுகத்துடன் இறுதியில் முக்தியையும் தருவார்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. அனைவரும் தவறாமல் இந்த நன்னாளில் ஸ்ரீ சந்திரசேகராஷ்டகம் பாராயணம் செய்வோம், சந்திர தரிசனம் செய்வோம். மனோபலம், தேகபலம் என சகலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம், சகல சௌபாகியமும் பெறுவோம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சந்திரசேகராஷ்டகம். चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां रत्नसानुशरासनं रजताद्रिशृङ्गनिकेतनं सिञ्जिनीकृतपन्नगेश्वरमच्युतानलसायकं क्षिब्रदग्धपुरत्रयं त्रिदिवालयैरभिवन्दितं चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां पञ्चपादपपुष्पगन्धिपदाम्बुजद्वयशोभितं बाललोचनजातपावकदग्धमन्मथविग्रहं भस्मदिग्धकलेवरं भवनाशनं भवमव्ययं चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां मत्तवारणमुख्यचर्मकृतोत्तरीयमनोहरं पङ्कजासन पद्मलोचन पूजिताङ्घ्रिसरोरुहं देवसिन्धुतरङ्गसीकर शुभ्रजटाधरं चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां यक्षराजसकम्बगाक्षहरं भुजङ्गविभूषणं शैलराजसुतापरिष्कृतचारुवामकलेवरं श्वेडनीलगलं परश्वतधारिणं मृगधारिणं चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः
चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् कुण्डलीकृत कुण्डलेश्वर कुण्डलं वृषवाहनम् नारदादिमुनीश्वरस्तुत वैभवं भुवनेश्वरम् अन्धकान्तकमाश्रितामरपादपं शमनान्तकम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् भेषजं भवरोगिणामखिलापदामपहारिणं दक्षयज्ञविनाशनं त्रिगुणात्मकं त्रिविलोचनं मुक्तिफलप्रदं सकलागसङ्गनिबर्हणं चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् भक्तवत्सलमर्चितं निधिमक्षयं हरिदम्बरं सर्वभूतपतिं परात्परमप्रमेयमनुत्तमम् सोमवारिण भूकुताशण सोमपाणिलकाकृतिं चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् विश्वसृष्टिविदायिनं पुनरेव पालन तत्परं संहरन्तमपि प्रपञ्चमशेषलोकनिवासिनं क्रीडयन्तमहर्निशं गणनाथयूतसमन्वितं चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् मृत्युभीतमृकण्डसूनुकृतस्तवं शिवसन्निधौ यत्र कुत्र च यः पठेन्न हि तस्य मृत्युभयं भवेत् पूर्णमायुररोगितामखिलार्थसम्पदमादरम् चन्द्रशेखर एव तस्य ददाति मुक्तिमयत्नतः चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् मृत्युभीतमृकण्डसूनुकृतस्तवं शिवसन्निधौ यत्र कुत्र च यः पठेन्न हि तस्य मृत्युभयं भवेत् पूर्णमायुररोगितामखिलार्थसम्पदमादरम् चन्द्रशेखर एव तस्य ददाति मुक्तिमयत्नतः चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् चन्द्रशेखर 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 पाहि माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् चन्द्रशेखर 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 रक्ष माम् इति श्री शिवरहस्यान्तर्गतं श्री चन्द्रशेखराष्टकं सम्पूर्णम्। श्री गुरुभ्यो नमः।